இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். சந்திராட்டமும் இருக்குங்க, கவனமாக இருங்க. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்திராட்டமும் இருக்கின்றது, ஆனால் இந்த சந்திராட்டமத்தை நான் ஜெயித்து விடுவேன் என்கின்ற மன சங்கல்பத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம். அதிகாலையிலே எழுந்திருங்கள். அதிகாலையிலே எழுந்து வீட்டிலே விளக்கேற்றி விட்டு ராமநாமத்தை ஒரு 15 நிமிடங்கள் அமர்ந்து சொல்லுங்கள். ராம 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 என ராமநாமத்தை சொல்லுங்கள். ராமநாமத்தை எழுதுங்கள். நேரம் நிச்சயமாக இருக்கும். காலையிலே கோளறு பதிகம் படியுங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. படிக்க முடியவில்லை என்றால் கேளுங்கள். கோளறு பதிகம் படித்து சிவபுராணம் படித்தீர்கள் என்றால் சந்திராட்டமத்தை கடந்து விடலாம் அழகாக. ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மற்றவர்களோடு பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் கோபப்படாதீர்கள். கோபம் இல்லாத இடத்திலே லக்ஷ்மி வாசம் செய்வாள். உங்களுக்கு நிறைய பணம் வர வேண்டுமா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டுமா? உங்கள் வீட்டிலே தனதானியம் இருக்க வேண்டுமா? கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். கோபம் இருக்கிற இடத்திலே தேவதைகள் வரமாட்டார்கள், துர்தேவதைகள் தான் வருவார்கள். கோபத்திலே நாம் தவறான வார்த்தைகளை பேசுவோம். அப்படி கோபத்திலே தவறான வார்த்தைகளை பேசும்போது, என்ன இவன் நம்ம வீட்டு உள்ளே போகலான்னு நினச்சா இப்படி அனாச்சாரமாக பேசுகிறான் என்று நல்ல தேவதைகள் போய்விடும். நம்மளை கூப்பிட்றான் என்று மூதேவி வருவாள். ஆகவே கவனமாக இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். நல்லதை பேசுங்கள், நல்லதை நினையுங்கள். சந்திராட்டமத்தை கடந்து விடலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோளறு பதிகம் படியுங்கள், சிவபுராணம் படியுங்கள், பெருமாளுடைய பிரபந்தங்களை படியுங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இது போன்ற பதிகங்களை, அது போன்ற பிரபந்தங்களை எல்லாம் படித்து நலம் காண வேண்டிய நாள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.